ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதான் அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க. என்னென்ன ஜாமான்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட் வந்து கோதுமை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஆயில் கோல்டு வின்னர். நெக்ஸ்ட்டு வந்து கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால வாசமாக இருக்கும் அது. அதுக்கடுத்து சர்ப்பு, அதுக்கடுத்து ரின்ஸ் சோப்பு, அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு என்னது பார்த்தீங்கன்னா ஹிமாலயா சோப்பு. இந்த சோப்பு வந்து நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்கின் வந்து ரொம்ப சைனிங்காக அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து லைபாய் சோப்பு, அது மெடிமிக்ஸ் சோப்பு. ஆளுக்கு ஒரு சோப்பு யூஸ் பண்ணுறோம். அதனால் அது மஞ்சத்தூள், வத்தத்தூள், மல்லித்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து கலர் பவுடர் ஒன்று. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து விக்ஸு. இந்த டைமில் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு, அதனால் விக்ஸ் ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷாம்பு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இந்த ஆயிலில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஹேர் ஆயில். ஆம்லா ஃப்ளேவர்ஸ் நல்லாவே இருக்கும், இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பத்தி தான். இந்த ஊது வந்து நல்லாவே இருக்கும், ஜாஸ்மின் ஃப்ளேவர், நல்லா மைல்டாக இருக்குது. இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கார்ன் சிப்ஸு, அதுக்கு வந்து சால்ட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்கினது. கொஞ்சம் ஜாமான் வீட்டில் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அது வாங்கிட்டு அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஜாமான் வாங்கினோடனே பில்லை செக் பண்ணி எல்லாருமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் கடைசியானோன்னா வீட்டில் கொஞ்சம் ஜாமான் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அது அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க. அது புது வருஷம் பிறக்கும் போது வீட்டில் ஜாமான் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அதுவும் ஜாமான் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் தான் போயிட்டு வந்தாங்க. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தான்னு பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையுமே போட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ரேட்டுன்னு. அதுக்கு தனித்தனி தான் பிரித்தேன். என்னென்னு பார்த்தலாமா? இஞ்சி, பீட்ரூட், கேரட், கத்திரிக்காய், புதினா இலை, வந்து தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், சௌச்சௌ, உருளைக்கிழங்கு, பாவக்காய், சிறுகிழங்கு சீசன் இருக்கும் போதே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. சீசன் காய் வந்து சீசனில் கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்தந்த காய்கறிகள் சீசனில் கிடைக்கும் போது சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுமாங்க. அந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காலையில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அன்றைக்கி காலையில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு கூட்டம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பூரிக்கும் உருளைக்கிழங்கு மசாலா நல்லாவே இருக்கும். பூரி வந்து அம்மாவே நல்லா புசுன்னு சுடுவாங்க, காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் வந்து நல்லா தேய்ச்சி வச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் தேய்ச்சி வச்சுட்டுனா ஆயில் ஒன்று போட்டு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதை அம்மா செஞ்சிட்ருக்காங்க. புது வருஷம் பிறக்கும் போது எல்லாருமே நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. நடந்துட்டு போகுது. பிறக்குது வருஷம் மட்டும் நல்லா தான் நடக்கட்டும், நல்ல எண்ணங்களோடு நல்ல மோட்டிவேஷனாக இருங்க. இது வரைக்கும் நடந்தது யாராலும் மாற்ற முடியாது, நடக்க போது மட்டும் நல்லா தான் நடக்கட்டும்ன்ட்டு இறைவனை வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் நல்லாவே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி தான் சொல்லிகிட்ருக்காங்க அம்மா. நல்லா புசுன்னு இருக்குது, அவங்க காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டு, சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனாலே அம்மா ரசம் தான் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸுக்கும் ரசம் நல்லாயிருக்கும். ரைஸ் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிறுகிழங்கு கூட்டு வந்து நான் வைக்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு ஒன்று அந்த வேலை போட்டு வேலை முடிஞ்சிட்டு மத்தியானம் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் வந்து ஷாப்பிங் தான் போனோம். சும்மா வெளியே போகும்போது இந்த பொம்மைலாம் அழகாக இருந்துச்சு, 99 தான் சொன்னாங்க. பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு, எல்லாமே யானை பொம்மையாக இருந்துச்சு, கலராக இருந்துச்சு. சரி பார்க்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தலைவாணி பில்லோவும் நல்லா இருந்துச்சு. பில்லோ வந்து 99 தான் சொன்னாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் பார்க்க போகிறது வந்து ஸ்டடி டேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்க பாருங்கள். ஸ்டடி டேபிள் வந்து நல்லா இருந்துச்சு, ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக் நல்லாவே குவாலிட்டிஸ் நல்லா இருந்துச்சு, ரேட் தான் கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பேசினான்னா ரேட்டு கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்க்கலான்ட்டு பார்த்து இந்த மாடல் என்கிட்ட இருக்கிறதுனால சரி பார்க்கலான்னு தான் போனேன். நான் பார்க்க போனது ஆனால் ஸ்டடி டேபிள் தான். ஸ்டடி டேபிள் ரேட் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இன்னொரு டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.